அன்பான வணக்கங்கள். இன்று நான் செய்து காட்டப் போவது கரட் அல்வா. மிகவும் சுவையாக இருக்கும். 10 நிமிடத்தில் செய்து முடிக்கலாம். வாங்க எப்படி செய்வதென்பதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். 1/2 கிலோ கரட் தோல் நீக்கி சிறு துண்டுகளாக கட் பண்ணி கழுவி வைத்திருக்கிறேன். இதை இப்பொழுது கிரைண்டரில் அரைத்து எடுத்துக்கொள்வோம். இதனுடன் 5 டெசிலிட்டர் தண்ணி சேர்த்துக் கொள்கின்றேன். இப்போது கரட்டை நன்றாக அரைத்து அதில் உள்ள ஜூஸை நன்றாக பிழிந்து எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். கரட்டை நன்றாக அரைத்து விட்டேன். இந்தவாறு ஒரு வடிகட்டில் எல்லா ஜூஸையும் பிரஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கொள்கின்றேன். எல்லா ஜூஸையும் இவ்வாறு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா ஜூஸையும் வடிகட்டி நன்றாக பிரஸ் பண்ணி எடுத்து விட்டேன். 100 கிராம் சோளன்மா. இது 10 ஸ்பூன் தண்ணீர் எடுத்திருக்கிறேன். அதே அளவுக்கு இல்லையோ 100 ml ஒரு மாவுடன் தண்ணீரை சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கரைத்துக் கொள்ளுங்க. கட்டி இல்லாமல் நன்றாக கரைத்து விட்டேன். இதனுடன் கொஞ்சம் உப்பு, சுவைக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க. அதை நன்றாக கரைத்துக் கொள்ளுங்கள். கரைத்த கலவையை கரட் ஜூஸுடன் சேர்த்து நன்றாக கரைத்துக் கொள்ளுங்க. நான் 8 முந்திரி எடுத்து சிறு துண்டுகளாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். பாத்திரம் சூடாகிவிட்டது. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக் கொள்கின்றேன். முந்திரியை சேர்த்து பொன்னிறம் வரும் வரை கொஞ்சம் வறுத்துக் கொள்ளுங்க. முந்திரி நன்றாக வறுபட்டு விட்டது. இப்போது இதனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக் கொள்கின்றேன். முந்திரி வறுத்த அதே பாத்திரத்தில் நாம் கலந்து வைத்துள்ள ஜூஸை சேர்த்து கட்டி இல்லாமல் மிதமான சூட்டில் இந்தவாறு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியாக நான் கலவை சேர்த்து 3 நிமிடம் ஆகிவிட்டது. கொஞ்சம் இறுகி வந்து விட்டது. இதனுடன் 200 கிராம் சுகர் சேர்த்துக் கொள்கின்றேன். உங்கள் தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக் கொள்ளுங்கள். விரும்பினால் இன்னும் 50 கிராம் மேலதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். மீடியம் சூட்டில் கிளறிக் கொள்ளுங்கள். ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக் கொள்கின்றேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நெய் நன்றாக கிளறி விட்டுக் கொள்ளுங்க. சுகர் சேர்த்து 3 நிமிடத்துக்கு பிறகு சேர்த்துக் கொள்கின்றேன். நெய் சேர்த்து 3 நிமிடம் ஆகிவிட்டது. இப்போது வறுத்து வைத்துள்ள முந்திரியை சேர்த்துக் கொள்கின்றேன். நன்றாக கிளறி விடுங்க. முந்திரி சேர்த்து 1 நிமிடம் ஆகிவிட்டது. சரியாக எனக்கு 10 நிமிடம் எடுத்திருக்கிறது. இதனை இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக் கொள்கின்றேன். இந்த பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது 15 நிமிடம் செட் ஆகும் வரை அப்படியே இருக்கட்டும். பிறகு இதை சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கொள்வோம். 15 நிமிடம் ஆகிவிட்டது. இப்போது இதை சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கொள்ளப் போகின்றேன். சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டேன். நன்றாக வந்திருக்கிறது. மிகவும் சுவையாகவும் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.